சரி பாருங்க. இதில் வட்டத்தட்டு ஒன்று m கிலோகிராம் திணிவு ஆரை உடையது. வட்டத்தட்டானது நிலையாக பிடிக்கப்பட்டு விடுவிக்கப்படுகிறது. இது சறுக்கல் ஏதுமின்றி உருண்டு செல்கின்றது. சறுக்கல் ஏதுமின்றி உருண்டு செல்கின்றது என்றால் இது சுழற்சி ஏற்படுத்துது. அப்போ சறுக்கல் இல்லாமல் சுழல்றதுக்கு ஒரு உராய்வு விசை இருக்க வேணும். உங்களுக்கு தெரிய வேணும், உராய்வு விசை ஒன்று இருந்தால் தான் என்ன செய்யும், அது சுழற்சி வேகமாக இருக்கும். அப்போ இந்த சதுப்பு நிலங்களில் டயர் புதஞ்சு ஒன்றை பாருங்கள், உராய்வு இல்லாட்டி என்ன செய்யும், அங்கேயே நிற்கும். உராய்வு ஒன்று இருந்தால் தான் அது இயங்க பார்க்கும். அப்போ இங்கே ஒரு உராய்வு விசை ஒன்று தொழிற்படுது. அப்போ அந்த உராய்வு விசை இந்த இருக்கிற வட்டத்தட்டுக்கு எப்படி தொழிற்படும் சொன்னால், இப்போ சாதாரணமாக ஒரு வட்டத்தட்டு சுழற்சி அடையணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு முறுக்கம் ஒன்று கொடுக்க வேணும். பாருங்க, சாதாரணமாக ஆரை உடைய ஒரு வட்டத்தட்டு m கிலோகிராம் திணிவு, இது சுழற்சி அடையணும்னு சொன்னால் அதில் ஒரு தொடலி வழியான ஒரு விசை ஒன்று நாங்கள் கொடுக்க வேண்டி வரும். ஒரு FR என்ற ஒரு முறுக்கம் நாங்கள் கொடுக்க வேண்டி வரும். அப்போ அந்த சுழற்சிக்கு தேவையான இந்த முறுக்கத்தில் இருக்கிற விசை இங்கே உராய்வு விசையால் வழங்கப்படுது என்பதை வழங்கிக்கொள்ளணும். அதனால் நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். பாருங்க, FR = IL நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, சரியா? FR = IL படிச்சிருக்கிறீங்க. இதில் FR I வட்டத்தட்டுக்கு சடத்துவ திருப்பம் அரை mR² × ஆல்ஃபா இப்படி வரும். இப்போ இதில் நீங்கள் அல்ஃபாவை பாருங்க, இது என்ன அல்ஃபா? இது சுழற்சி வழிய ஒரு வட்ட இயக்கத்தில் வர ஒரு அல்ஃபா. அப்போ இதை நேர்கோட்டு அல்ஃபா நீங்கள் மாற்றணும்னா உங்களுக்கு வாய்ப்பாடு ஒன்று இருக்கு. A7, அதாவது ஏசின்னு சொல்லலாம், A7 R∝, நேர்கோட்டு ஆர்முடுகள், ஏகபரிமாண விரிகை திறனு ஏகபரிமாண ஆர்முடுகள், ஏகபரிமாண விரிகை திறன் அது எங்கே பார்க்குறாங்க, கீட்டில் பார்க்குறாங்க. அப்போ ஏகபரிமாண ஆர்முடுகள் அல்லது நேர்கோட்டு ஆர்முடுகள் R∝ சமனாக இருக்கு. இப்போ அல்ஃபா சமன் ரெண்டு வரும் பாருங்க, அல்ஃபா சமன் வரும் A/R. இந்த இடத்துல நீங்கள் A/R போடலாம், சரியா? இப்போ உங்களுக்கு இதை சுருக்கி பாருங்க, FR = mR, ஒரு ஆறு மட்டும் பற்றும் கீழே 2 A வரும். என்ன இப்படி ஒன்று வரும். இப்போ இந்த ஆறு மட்டும் பட்டுதென்றால் F = MA/2, அதாவது அரை MA வருது உங்களுக்கு, சரியா? இப்போ பாருங்க, இப்படி ஒரு தொடர்பை நாம் எடுக்கலாம். இது ஏற்கனவே நமக்கு எடுத்து பழகிருந்தால் இந்த இதில் கேட்கப்படுற கேள்விகளை இலகுவாக கொண்டு செல்லலாம். அப்போ ஒரு தொடர்பு எடுக்கலாம். முறுக்கம் என்று உருவாக்கப்படுகின்ற விசை இங்கே உராய் விசையாக இருக்கும்னு விளக்கு, சரியா? அது முறுக்கத்தில் ஏற்படுத்துகிற விசையும் உராய் விசையும் சமனாக இருக்கும், சரியா? ரெண்டும் சமனாக இருக்கும். அப்போ இங்கே ஏற்படுத்துகின்ற அந்த உராய் விசையும் இங்கே வார முறுக்கத்தில் ஏற்படுகின்ற விசையும் சமமான விசையாக இருக்கும். ஆகவே உராய்வு விசை, இதை நாங்கள் இனி உராய்வு விசை என்று கணக்கு எடுக்கலாம், சரியாவே? அப்போ இதை நாங்கள் உராய்வு விசை எடுக்கலாம். இதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், அந்த சாய்தளம் வழியை நீங்கள் ரெண்டாவது அந்த சாய்தளம் வழியே F = MA பயன்படுத்தினால் என்ன நடக்கும்? F = MA பயன்படுத்துகிற நேரம் இந்த வட்டத்தட்டானது நிலையாக பிடித்து விடப்படுதுன்னு சொன்னால் புவியீர்ப்பு விசையால் தான் கீழே இயங்கு வருது. அப்போ புவியீர்ப்பு விசையால் இயங்கி வருதுன்னா இங்கே இருக்கு மேலே புவியீர்ப்பு விசை உடத்த வரும், புவியீர்ப்பு விசை ஒன்று தொழிற்படும். அப்போ இந்த புவியீர்ப்பு விசை அதில் திணிவு M, இது G என்று வரும். இப்போ இதில் 90 உங்களுக்கு தெரியும், இதுக்குள்ள ஒரு கோணம் 90° வரும். ஏன்னா அப்போ 90° சொன்னால் இது 90° சொன்னால்
எம்ஜி கொஸ் 90 sin θ ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டாவுக்கு சமனாக இருக்கும். அப்போ இந்திய வார நேரம் இது வந்து இந்த சாய்தளத்தில் தொழிற்படுற நேரம் எம்ஜி சைன் தீட்டாவாக இருக்கும். எம்ஜி சைன் தீட்டாவாக தொழிற்படும். சரியா? அடுத்தது பாருங்க, அப்போ எஃப்க்கு உடைய விட வந்து எம்ஜி சைன் தீட்டா. உராய்வு சோன் இருக்கிறதால கழிக்க வேண்டி வரும். இங்கே எம்முக்கு எம்மை போடணும், எய்க்கு நாங்கள் ஏ போடணும். சரி, இப்போ பாருங்க எம்ஜி சைன் தீட்டா எஃப்க்கு பல என்ன இருக்கு, இங்கே எம்ஏன் கீழ் 2, இங்கேயும் ஒரு எம்ஏ. இப்போ இது அங்கே போய் கூட்டுப்படும். என்ன எம்ஜி சைன் தீட்டா இது அந்த பக்கம் போய் கூட்டுப்படும். MA plus MA by 2. So mg sin theta என்ன வரும் உங்களுக்கு 2MA இதோட கூட்டக்குள்ள 3MA என்ன 3MA இன்கிள் 2 வரும். சரியா? இப்போ உங்களுக்கு இந்த பக்கம் M வெட்டி விட்டால் 2 இங்கே வந்து பெருக்கப்படுது. 2 sin theta 3 இங்கே வந்து விரிவடையுது. என்னது வருது? இப்போ என்ன வருது? நேர்கோட்டு ஆர்முகள் வருது. அப்போ நேர்கோட்டு ஆர்முகளுக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி வைக்கலாம். சரியா? அப்போ இந்த தொடர்பு வந்து நேர்கோட்டு ஆர்முகளை உருவாக்கும். 3 sin θ ஈக்குவல் டு ஏகபரிமாண ஆர்முகள். இது வந்து முறுக்கத்தில் ஏற்படுற விசை அல்லது இந்த சாய்தளத்துக்கு வர உராய் விசை அரைஎம்ஏ என்று சொல்லிக்கொள்ளலாம். F7 அரைஎம்ஏன்னு சொல்லலாம். அதை கொண்டு வந்து நாங்கள் F7 MA சாய்தள மொழியை பிரதியிட்டோம்னா நேர்கோட்டு ஆர்முகள் 3 sin θன்னு வச்சுக்கொள்ளலாம். அப்போ இந்த சின்ன சின்ன சமன்பாடுகள் நமக்கு ஞாபகம் இருக்குமெண்டா இது தொடர்பான கணித கணக்குகள் வார நேரம் பகுதியவியலில் உங்களுக்கு இந்த சுருக்கள் அளவுபடுத்தி செய்து கொண்டு போகலாம். இல்லைன்னா அடிப்படையில் இருந்து தான் நாங்கள் செய்து வர வேணும். சரி பிள்ளைகள், அடுத்த கணக்கு பார்ப்போம்.